Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் மிட் டெஸ்ட் 2022-23 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டியில் ஃபஸ்ட் மிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பருக்கு வந்து வித் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சா இதில் சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு. ஸோ அதை அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் மிட் பொறுத்தவரை நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் போட்டிருக்க எல்லா வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் அப்படியே பார்த்துருவோம். வெட்னா ஷார்பன், நாஸ் பைட் ஆர்ச்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாங்க்னா புல்லோடு, அது அட்டிக்கின்றது பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் வரும். ஆன்டனிம்ஸ் வந்து கார்டன், ஸ்லாம்டு வந்து ஓப்பன். அது நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு தான் இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நம்ம ஷர்ட்டுன்ற கான்செப்டில் சொல்கிறதுனால ஸோ இதில் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கொடுத்தா க்ளோஸ்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு பிரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது எட்ஜின்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் மிடில்னு வரும். ஸோ மிடில் நம்ம இல்லாதனால டாப் வரும். லோவ்ஸ், பாடிஸ், பாக்ஸஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளீஸ் அசம்பிள் தான் யுவர் ரெக்வஸ்ட் டு அசம்பிள் தான். இஸ் ரைட்டிங் லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். ரொம்ப சிம்பிள் தான். 2 மார்க்கும் பேராகிராஃப் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். லெசன் பேராகிராஃப், நெக்ஸ்ட் மெமரி போயம், அட்வர்டைஸ்மெண்ட், அதே மாதிரி பார்த்தா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் டீடைல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தான். அடுத்து நம்ம பார்க்க ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். சூப்னா மூவ் வெரி குவிக்லி, கேக்கல் ஷார்ப் லைக் ரஃப்லி வந்து ஆங்கிர்லி தான் நம்ம கம்பேர் பண்ணோம். சம்டைம் ஆங்கிர்லாம் வந்து சேட்லி பண்ணோம். அசெண்டிங் டிசெண்டிங் ரஃப்லி வந்து ஆங்கிர்லிக்கு ஆப்போசிட் வந்து ஹாப்பிலியாக இருக்கேன். சேட்லி கம்பேரிசன் பண்ணுது. மாக்கிங்லி வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆன்டனிம்ஸ் ரெஸ்பெக்ட்லி சைல்டு சில்ட்ரன். குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதர்வைஸ் த எனிமி ஹாஸ் பின் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சு, நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப், அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக அது கான்ட்ராஸ்ட் வரக்கூடியது. அதுக்கு மெமரி போயம், நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங், நெக்ஸ்ட் நோட் மேக்கிங், பிக்சர் 4 கொடுத்துட்டு 3 தான் கேட்டிருக்காங்க. 3 ஈஸியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீடியம் கம்பேரிசன் பண்ணும்போது ப்ரீனிங் வந்து க்ளீனிங் சொல்கிறோம். பெக்கோனிங் காலிங் சொல்கிறோம். ரேபிட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்ல வேகமாக குயிக்லி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்லாம்டுன்னு ஷட், அதாவது ஷட் த டோர் சொல்கிறோம். ஸோ அப்போ ஷட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிள் ஓப்பன் நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பிரிங்க் வந்து மிடில், டிலைட்ஃபுல் வந்து சாரஃபுல், சஸ்பெக்டட்னா டவுட்டர்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து பிலீவ் நம்புறது. மாடல்ஸ் ஐ வில் வின் தி சிங்கிங் காஸ்ட்டாக யூ மஸ்ட் யூ ஆட் டு டூ கட்டாயம் சொல்லி யூ ஷுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐ பாட் புக் திஸ் மார்னிங், ஐ ஆம் ரீடிங் த புக். ஏன்னா ஒரே நவுன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, த போடணும் அந்த கான்செப்ட். அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் கம்பேர் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ட் ஆஃப் செவரல் வார்னிங் ஈ கண்டினியூ டு ஸ்விம் கம்பேரும். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பேராகிராஃப், நெக்ஸ்ட் வந்து மெமரி போயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங், ரோடு மேப். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா பிரிங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எட்ஜ், கிரஃப்லி வந்து ஆங்கிள் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா சேட்லி கம்பேரும். மாக்கிங்லி டிஸ்பெக்ட்ஃபுல்லி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, கிராப்டுனா ரிலேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் மை மதர் யூஸ் டு த பேரண்ட் மஸ்ட் பி இன்ஃபார்ம் இன் கேஸ் ஆஃப் எனி, ஏன்னா ஒருவேளை. அதுக்கப்புறம் மீடியம் வந்து மீடியா. அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து லெசன் பேராகிராஃப், அதே மாதிரி தான் போயம் பேராகிராஃப், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. மெமரி போயம், அதே மாதிரி நான் டீடைல் பேராகிராஃப். அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் ஸ்ட்ரில்லி அப்படி ஐ பிக்சர் வாய்ஸ், அதே மாதிரி பார்த்தா பிளாட்டியூ அப்படி வந்து ஒயிட் எலிவேட்டர் லேண்ட், கிரப்லி சேட்லி ஆங்கிள் இல்லாத சேட்லி கம்பேரிசன் பண்ணுறோம். ஸ்லாம்டு வந்து ஓப்பன்ஸ் ஆனிம்ஸஸ், அப்போ ஆன்டனிம்ஸ் வந்து க்ளோஸ்னா. ரெண்டிங் வந்து டியரிங் இன்டூ பீஸ், அப்போ வந்து ஜாயினிங். நெக்ஸ்ட் வெட் வந்து ஷார்ப்னஸ் ஆனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பிளான்ட். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க்கில் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேராகிராஃப், நெக்ஸ்ட் மெமரி சோல் எட் த வேனா. அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ்க்கு கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 4th லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்ட்ரீட்ன்றது வந்து பர்சானிஃபிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ஹவு டிட் யூ கிராஸ், how was the river be crossed by you, how was the river crossed by you கம்பேர் பண்ணுறோம். I won't, I will not சொல்கிறோம். ஸ்டேட்டம் ஸ்டேட்டா, ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த டேஸ்டிங் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். பிளஞ்ச் அப்படின்றது த்ரீ வீசுறது, லெட்ஜ் அப்படி நேரோ ஷெல்ஃபு. நெக்ஸ்ட் இன்சைன் அப்படின்றது வந்து யூஸ்லெஸ் மேடுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம ஆன்டனிம்ஸ் வைஸ். சூப்ன்றது மூவ் வெரி குயிக்லி வேகமாக டிசன்ட் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்த்தா அதர்வைஸ் ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிராஸ், யுவர் ரெக்வஸ்ட் வந்து டூ நாட் டு வாக். அதுக்கப்புறம் ரோடு மேப். அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் எர்த் கிராவிடேஷன் புல். சில்ட்ரன் ஆர் கிவன்டாக இன் அடிஷன் டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ்க்கு கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. மெமரி ஃபஸ்ட்டு 5, அட்வர்டைஸ்மெண்ட், ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்காரில் அப்படின்னு கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லாம்டுன்றது ஸ்மாஷ், அசெண்டிங் வந்து அரைசிங், பர்ஃபெக்டிங் வந்து
அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து ஹரிட்லி சொல்ல வேகமாக, ஷைன் வந்து டிம். ஹீரோஸும் கம்பேர் பண்ணி நேஷனல் இன்டர்நேஷனல் ஆர்டிகல் வந்து ஐ லிவ் இன் ஆன் த தேர்ட் ஃப்ளோர் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் அதுக்கப்புறம் ஐ வில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் சிம்பிளாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க. ஆஸ் இட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் நெக்ஸ்ட் சார் பிக்சர் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் கம்பெனி ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர் சூப் டு மூவ் வெரி குவிக்லி கேக்கிள் ஷார்ப்னு கிரஃப்லி ஹேங்கர்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசென்டிங் டிசென்டிங் கம்பேர் பண்ணி கிரஃப்லி ஹாப்பிலி மார்க்கிங்லி ரெஸ்பெக்டிவ்லி சைல்டு சில்ட்ரன் குளோபல் ஒன் இஸ் அன் எஃபெக்ட். லெசன் 2 மார்க் கிராமர் பாருங்கள், அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 100 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 1 மார்க் அப்படியே பார்த்துருப்பாங்க, ஆல்ரெடி சொன்ன 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மிட் டர்மில் 50 மார்க் தான். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 யூனிட்ஸ் வரும், ஏதாவது ஒரு யூனிட் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களாவே போதும். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் இந்த கொஸ்டின் ப்ரீனிங் கிளீனிங் நாட் சீவ் ஆர் பைட் அட்டிக் வந்து யார் ரூம் பார்ஷியல் இன்சைட் த ரூம். அதுக்கு வெயிட் வந்து ஷார்ப் பிளன் கிரஃப்லி ஹாப்பிலி யாங்க்டு புல்லோடு சானிடைஸ் புஷ்டு லோ ப்ளவுஸ் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் அதுக்கு ஈஸ் அண்ட் ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் சொல்ல. லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பேராகிராஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பார்க்குறேன். நெக்ஸ்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்ப்பாங்க. லெஜ் நேரோ ஷெல் கேக்கல் ஷார்ப் நாய் சர்க்கரைன்னு சொல்ல. கிரஃப்லி வந்து சேட்லி ஆர் ஆங்கர்லி கம்பேர் பண்ணுறோம். ட்ராட்டர்னா ரன்ஸ் சாண்டினஸ் கிரால்ட் ஊர்ந்து போகிறது. யாங்குடுனா புல்லோடு புஷ்டு. அதுக்கப்புறம் வந்து இண்டிக்னட் ஆங்கர் அதில் வந்து பார்த்தா கண்டென்ட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா காம் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது. ரேடியஸ் வந்து ரேடியன் கம்பேர் பண்ணணும். ஐ வில் வின் தி சிங்கிங் கான்டெஸ்ட். அதுக்கப்புறம் டேஸ் ஐ அனதர் கிளாஸ்னால் மே ஆர் கேன் கம்பேர் பண்ண. த ட்ரையல் வாஸ் கண்டக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் டேஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் செவன். த ஜட்ஜ் ஃபவுண்ட் இம் நாட் கில்ட்டி. எ லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ. த டாக்ஸி வாஸ் வெயிட்டிங் டேஸ் இன் த நெக்ஸ்ட்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் ஆக்டிவைஸ் நோபடி ஷுட் வைலேட் த ரூல். த ரூல் ஷுட் நாட் பி வைலேட்டட். அதுக்கு லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் சிம்பிளாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க 1 more கொஸ்டின் பேப்பர். இது மார்க் பண்ணது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களே போதும், கண்டிப்பாக வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இந்த ப்ரெசன்ட் இப்போ ஃபஸ்ட் மிட் 2024 கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸ்ல கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாதுப்பா, 10th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த தொடர்ச்சியாக நிறைய கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வரக்கூடிய மிட்டமை நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி I would like to say great wishes to each and every students to score good marks in the first midterm examination and also my dear students இந்த first midterm வந்து நீங்கள் பப்ளிக்காக நினச்சி எழுதுங்க, மிட்டம் தானே அப்படின்றது விட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிங்க நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு வழிகாட்ட நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி எப்பயுமே தொடர்ச்சி உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மற்ற சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.